Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அந்த லெசனில் அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம். The self-respect movement, while critiquing then prevailing social, political and economic relations, introduced a program of non-Brahmin uplift in Tamil Nadu. The movement was concerned with the marginalized section of the society and criticized Brahminism and the cultural hegemony of the Brahmin. It advocated a casteless society devoid of rituals and differences based on birth. The movement declared nationality and self-respect as the birthright of all human beings and held this as more important than self-rule. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அரசியல் மற்றும் சமூக பொருளாதார உறவுகளிலிருந்து சீர்கேடுகளை விமர்சனம் செய்வதோடு தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மேம்பாட்டிற்காக ஒரு திட்டத்தையும் அறிமுகம் செய்த சமூகத்தின் ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினர் மீது அக்கறை கொண்ட இவ்வியக்கம் பிராமணர்களையும் அவர்களின் பண்பாட்டு மேல் ஆதிக்கத்தையும் விமர்சனம் செய்தது. அப்போ சடங்குகள் சம்பிரதாயங்கள் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான ஒரு பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரிக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த context of the rise of non-Brahmin Justice Party after 1917, the Congress included the movement demanded women's emancipations, deplored superstitions and emphasized rationality. The movement also advocated self-respect. Marriage race was central to self-respect concept, which argued the non-Brahmin Dravidian people had been systematically subjugated by Aryan Brahmins over the course of their long history. இந்த இயக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவுகளை வலியுறுத்துவது போன்ற கோரிக்கைகளை கோரியது. மேலும் இந்த இயக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளில் இனம் மையப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மக்களுடைய நீண்டகால வரலாற்றில் ஒரு திராவிட மக்கள் ஆரிய பிராமணர்களால் திட்டமிட்டு ஒடுக்கப்படுவதாக அந்த சொற்பொழிவில் விவாதிக்கப்பட்டது அப்படின்றாங்க. The self-respect movement championed not only the cause of the non-Brahmin Hindus but also that of the Muslims. The self-respect movement extolled the lofty principle Islam churches equality and brotherhood. They exhorted the Muslim to admit into their fold the depressed sections of the Hindu society in order that they might enjoy the equality and brotherhood of Islam. Muslim elite considered the Tamil Muslim as Dravidans. அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது பிராமணர்கள் அல்லாத இந்துக்களின் நலன்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காக போராடியது. இஸ்லாமியர்களுடைய மேன்மை சமத்துவம், சகோதரத்துவம். இது சுயமரியாதை இயக்கம் என்ன செஞ்சு முஸ்லிம்களுடைய கொள்கைகளை பாராட்டியது. இந்து சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இல்லாத இஸ்லாமியர்களோடு இணைவதன் மூலம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும்
உருவாக்குது அப்படின்னு சொல்கிறத கருதினாங்க. முஸ்லீம் உயர்குடியினர் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை திராவிடர்களாகவே கருதினாங்க. முஸ்லீம்களாக அவங்கள என்ன செய்யலை, தனியாக பார்க்கவில்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டு துருக்கியர்களை சேர்ந்த முஸ்தபா கமால் பாஷா, ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்த அமானுல்லா அப்படின்றவங்க திராவிட முஸ்லீம்கள் அப்படின்ற பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அப்படின்னா இந்த சுயமரியாதை இயக்கம் சொல்லும்போது நமக்கு முதல் ஞாபகம் வர்றது தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்களை தான் தெரியும். பெரியார் ஈவி ராமசாமி 1973 was founder of the self-respect movement. He was the son of the wealthy businessman in ஈரோடு. அதாவது ஈவேரா பெரியசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் ஈரோட்டை சேர்ந்த ஒரு வணிக குடும்பத்தில், செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். இவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் பார்த்திங்கன்னா வேங்கடப்பர் அண்ட் சின்ன தாயம்மாள். He engaged in critical discussion with scholars who used to be patronized by his devout father. As a young man, he once ran away from home and spent many months in Varanasi and other religious centers. The first experience of other Orthodox Hindu religion led to the disillusionment with religion. On his return, he took care of his family business for some years. His selfless public service and forthrightness and made him popular personality. He held different official positions of Erode. They include an chairmanship of municipal council 1918 to 1919. அப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த கல்வி அப்படின்றது ஓரளவுக்கு தான் கட்டியிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்கள்லேயே ஈடுபடுவதை தான் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இளைஞராக இருந்தபோதே ஒரு முறை வீட்டை விட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரு, வெளியில் போய் பல மாதங்கள் வாரணாசியிலேயும் மற்ற சமயங்கள் சார்ந்த மையங்களில் தங்கியிருக்கார். அப்போ வைதீக சமயத்தோடு ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள், அப்போ இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தெறிய ஆரம்பிச்சு. அப்போ வீடு திரும்பி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சில காலங்கள் குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வந்தார். அவருடைய சுயநலமற்ற பொது தேவைகளையும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமையாக ஆக்கியது. அப்போ ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி அப்படின்னு சொல்லும்போது 1918 to 1919 உட்பட பல பதவிகளை அவர் வகித்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, in the context of rise of non-Brahmin Justice Party after 1917, the Congress included non-Brahmin leaders such as Periyar and P. Varadarajulu. And the initiative of C. Rajaji Periyar resigned all the government positions to support the non-cooperation movement 1922. He gave up his portable business and became an active member of the Congress. He promoted the Kadi and sold its streets of Tamil Nadu. He cut down 500 coconut trees in his farm to support the campaign for prohibition. He held the positions of secretary and president of Tamil Nadu Congress Committee. 1917 பின்னாடி பிராமணர் இல்லாத நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னர் சி ராஜாஜியின் முதல் முயற்சியால் பெரியார் மற்றும் பி வரதராஜுலு இவர் பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில்
சேர்க்கப்பட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை 1922 அதற்கு ஆதரவாக அனைத்து அரசு பொறுப்புகளையும் அவர் ராஜினாமா செய்தார். லாபம் தரும் தனது வணிகத்தை கைவிட்டு காங்கிரஸ் உறுப்பினரானார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் வீதிகளில் அந்த கதர் ஆடை விற்பனை செய்ய மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாகவும் தன்னோட தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டினார். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி உயர்வு வகித்தார். At President of the Tamil Nadu Congress Committee, Periyar proposed a resolution recording the rights of untouchable to the temple entry in the name of caste என்ன சொல்கிறாங்க தர்மா. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வைக்கப்பட்ட போது ஒதுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை அப்படின்றது தடுக்கப்பட்டது. இதற்காக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கோவில்களும் அதை சுற்றியுள்ள வீதிகளில் நுழைவது அப்படின்றது மறுக்கப்பட்டது. இப்படி நிறைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு சுதேசி அரசு, தற்போதைய கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களே உள்ள, அதாவது கீழ் ஜாதி மக்கள் உள்ள நுழையக்கூடாதுன்ற ஒரு தடுப்பு இருந்துச்சு. அதெல்லாம் தகர்த்து எறியணும் அப்படின்றதுக்காக இந்த இயக்கத்தில் அவர் தலைமையேற்று பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். மக்கள் அவரை பைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரன் மாதேவி அப்படின்ற இடத்துல குருகுல பள்ளியில் உள்ள உணவு உண்ணும் அறை அப்படின்றது சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று அவர் மன உளைச்சல் அடைந்து இந்த குருகுலம் அப்படின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியில் வாவே சுப்பிரமணியம் அவர் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது. இதனை பெரியார் என்ன செஞ்சார், வன்மையாக கண்டித்து குருகுலத்தில் நடைபெறக்கூடிய அந்த சாதி பாகுபாடு அப்படின்றது காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததுனால மனமுடைந்தார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் த இயர், அதாவது அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது அதெல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னா எதிர்க்க ஆரம்பித்தார். அப்போ இது மட்டும் இல்லாமல் பெரியார் வாஸ் keen the introduction of reservation in representative bodies such as the Legislative Council for non-Brahmins. He wanted to pass the resolution in the annual conference of Tamil Nadu Congress Committee in 1925 at its Kanjipuram session, but in vain. The Congress inability in addressing these concerns made him quit the Congress in 1925. Following his disillusionment, Periyar started the self-respect movement in 1925. அப்போ அந்த பகுத்தறிவு மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களை முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். அப்போ தான் இது தொடர்பாக ஒரு தீர்மானம் அப்படின்றது 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவின் மாநாட்டில் ஒரு முயற்சி செய்து தோல்வியடைந்தது. இந்த பிரச்சனைகளால் 1925 காங்கிரஸை விட்டு என்ன செய்கிறாரு, பெரியார் வெளியேறாரு. அந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து பெரியார் என்ன செய்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா 1925 அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது இவரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் வாஸ் understood the relevance of mass communication in spreading rationalist. He started the number of newspaper and journals such as Kudai Arasu, Democracy 1925, Revolt 1928, Puratchi Revolution 1933, Rationalism 1934 and Liberation Vidudalai 1935. Kudai Arasu was the official
நியூஸ் பேப்பர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அதாவது இந்த நாளிதழ்கள்லாம் வந்து இந்தந்த வருடங்களில் வந்து என்ன செஞ்சு சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக குடியரசு அப்படின்றது வந்து செயல்பட்டுச்சு. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதவங்க, நான் பிராமின்ஸ், உமன் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் யூஸ்வலி பெரியார் wrote a column and expressed his opinion on social issues. In each of its issues, he frequently wrote columns under the அதாவது சித்திரகுப்தன் அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் கட்டுரைகள் அப்படின்றது வந்து எழுதப்பட்டது. அதாவது செய்தித்தாள் பிராமணர் அல்லாத ஒரு பெண்கள் சமயத்தில் சிறபான்மையினரோட ஆகியோரின் எண்ணங்களை, சமூக பிரச்சனைகள் வந்து தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமாக கட்டுரையாக எழுதினார். அப்போது சித்திரகுப்தன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை வந்து எழுதினார். அப்போ அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு சொல்லும்போது சுயமரியாதை இயக்கத்தின் அதாவது குடியரசு அப்படின்ற ஒரு செய்தித்தாள் வந்து அதில் வந்து சித்திரகுப்தன் அப்படின்ற பேரில் அவர் என்ன செய்கிறாரு, எழுதி நிறைய கருத்துக்களை வந்து கட்டுரையாக சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து எழுதி வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த இயர்ஸ் பெரியார் visited many countries and interacted with intellectuals all over. He visited the Singapore and Malaysia, Egypt, Greece, Turkey, Germany, England, Spain, France and Portugal. பர்மாவில் வந்து 1954 to attend the 2500th birth anniversary of the Buddha. His experiences of traveling in the Soviet Union and Europe carried Periyar towards the socialist ideas. Periyar had a closer relationship with Singaravelu, who is considered the first communist of South in India and the Periyar pioneer of Buddhism in 1936. Periyar got Dr. P.R. Ambedkar Annihilations of Caste translated in Tamil immediately after it was written. He also supported the Ambedkar's demanded for separate electorates for caste. அதாவது நிறைய நாடுகளுக்கு வந்து இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஜெர்மனி, எகிப்து, சோவியத் ரஷ்யா இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த நாடுகள்லாம் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணமாக வந்து இவர் சென்று வந்திருக்காரு. சோவியத் ரஷ்யாவில், ஐரோப்பாவிலும் அவர் பெற்ற பயண அனுபவங்கள் வந்து அந்த சமதர்ம கருத்துக்களின் பால் நாட்டம் கொள்ள வைத்தது. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியுமான சிங்காரவேலனார் இவரோட வந்து நிறைய நெருக்கமாக இருந்தார். டாக்டர் P.R. அம்பேத்கர் எழுதிய அதை அனிகிலேஷன்ஸ் ஆஃப் கேஸ்ட், அதாவது சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு நூலை வெளிவந்தவுடன் 1936 தமிழில் வந்து பதிப்பிக்கிறார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனி தேர்தல் தொகுதி கோரிக்கைகளை வந்து பெரியார் என்ன செய்கிறாரு, ஆதரிக்கிறார். அப்போ 1937 ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டை எதிர்க்கக்கூடிய விதயமாக மக்களின் இந்திய வந்து அதாவது பள்ளிகளில் அதாவது ஹிந்தி அறிமுக திட்டம் அப்படின்றது வந்து செய்வதற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை வந்து நடத்தினார். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரினுடைய ஆன்டி ஹிந்தி ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டாண்ட்ஸ். அதாவது பெரியார் emphasized the caste system in South India linked with the arrival of Brahmins from the north. Ancient Tamil society, he said, had a different stratification based on denies determined by natural surroundings and the means of livelihood or occupations of the people. And anti-North Indian campaign had made Periyar to take an anti-Hindi stand. அதாவது தென்னிந்தியாவுடைய சாதி முறைகள் அப்படின்னு சொல்லும்போது வட இந்திய பிராமணர்களுடைய வருகையோடு
தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வலியுறுத்தினார். பண்டைய தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லும்போது நிலப்பகுதிகளை அடிப்படையாக கொண்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னார். அந்த சுற்றுச்சூழல் வாழ்வாதாரத்திற்கு வழிகள் மக்கள் மேற்கொண்ட தொழில் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறார். வட இந்திய எதிர்ப்பானது பெரியாரை இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மேற்கொள்ள வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் ரிலீஜியஸ் பெரியார் ஃபெமினிஸ்ட், அதாவது பெரியார் எக்ஸ்பீரியன்ஸ் டாட் him that it was necessary to eradicate religious in order to important programs deconstruct the established practice of faith, culture and custom. Periyar wanted religious to be replaced by rationalism. Religion means you accept superstitious beliefs. He asserted Periyar spent his entire life